ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு எப்படி வைக்க போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி, அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் இது வச்சாச்சு கடாயை. அந்த கடாயை வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையானதோ நீங்கள் அவ்வளோ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா இதுவாக்கிட்டோன்னே நம்ம கடுகு போட்டுக்கலாம். அந்த கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் சீரகம் எடுத்து போட்டுக்கலாம். அந்த சீரகம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்தயம் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 1 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா கொஞ்சம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஆனியன் சீக்கிரமாக வெந்துறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சால்ட்டை ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால நம்ம ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு மஞ்சள் வேணால் நீங்கள் உங்களுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். இல்லைனா வேணால் நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து 3.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம வடிகட்டி புளி தண்ணி நல்லா ஊற்றிடணும். உங்களுக்கு உப்பு காரம் இருந்தால் காரம் கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு போன வீடியோ சொல்ல மாதிரி கொஞ்சம் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஏன்னா சுத்தமாக இருக்கணும். அடுத்தது இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் வந்து கருவாடு. இது வந்து சென்னாங்குன்னின்னு சொல்லுவாங்க. இது என்னம்மா இது இப்படி இருக்குது, இதை செய்ய போகிறோமான்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா ஆமாண்டி இதாண்டி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கையில் நடுவில் கீழெல்லாம் விழுந்துச்சு. அதெல்லாம் எடுத்து தூர போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பு நல்லா வெந்துடுச்சு குழம்பு. அதை வந்து நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குல்ல, ஓகே, அதை நல்லா போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிக்காதனால நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிச்சிச்சின்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து மூடிடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லே கொஞ்சம் நல்லா வருது. நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். நல்லா தான் ஸ்மெல்லும் சூப்பராக வருது. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, கொத்தமல்லி இருக்கும்ல, அதை எடுத்து நம்ம சும்மா மேலே அப்படியே தூவ போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.